தொடர்ந்து தணிக்கை வாரியம் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. அது தொடர்பான நேரலையை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். துரந்தர் 2ஆம் பாகத்திற்கான ரிலீஸ் தேதியை தற்போதே பட நிறுவனம் அறிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பான அந்த அண்மை செய்தியையும் தற்போது பார்த்து வருகிறோம். மறு தணிக்கை குழுவில் நிபுணர் உள்ளிட்ட 9 பேர் இருப்பார்கள் எனவும் தணிக்கை வாரியம் பதிலளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். இந்த விசாரணையில் இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட இருக்கிறது. தொடர்ந்து விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜெரி வழங்கிட நாம் கேட்கலாம். ஜெரி, பேசும்பொழுது செய்தியாளர் சொல்லியிருந்தாங்க, மறு ஆய்வுக்கு இன்னும் 2 வார கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தணிக்கை வாரியம் தரப்புல இருந்து கேட்கப்பட்டிருக்கு. விஜயுடைய கடைசி திரைப்படமான இந்த ஜனநாயகன் தியேட்டர் ரிலீஸ் தள்ளி போகும் பட்சத்துல இந்த திரைப்படம் நேரடியாக OTT தளத்துல வெளியாகுமா? ஒருவேளை OTT ரிலீஸ் அப்படின்னா அதற்கும் ஏதேனும் தடை இருக்குமா? நிச்சயமாக ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டது தொடர்பான வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் உணவு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நடைபெற்று வருகிறது. அப்போது தணிக்கை சான்று விவகாரத்தில் டிசம்பர் 29ஆம் தேதிக்கு பிறகு அனைத்தும் மறைக்கப்பட்டது. திரையிடப்பட தணிக்கை தொடர்பான அனைத்து வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்ற விதி மீறப்பட்டுள்ளது என்று படக்குழு வாதிட்டிருந்தது. ஜனநாயகம் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டது தொடர்பான வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் உணவு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் அப்போது படத்திற்கு எதிரான புகார் அளிக்கப்பட்டுள்ளதா என்ற தகவலும் தயாரிப்பு நிறுவனத்திற்கு சென்சார் போர்டு தரப்பிலும் தெரிவிக்கப்படவில்லை. தனி நீதிபதியின் உத்தரவில் எந்த தவறும் இல்லை. தணிக்கை வாரிய தலைவரின் உத்தரவு எங்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை, தகவல் மட்டுமே தெரிவிக்கப்பட்டது என்று வாதிடப்பட்டிருந்தது. இதனையடுத்து ஜனநாயகன் படத்திற்கு எதிராக புகார் யாரிடம் கிடைத்தது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தனர். இதற்கு மும்பையில் உள்ள சென்சார் போர்டு தலைவரிடம் புகார் கிடைத்தது. சான்றிதழ் கொடுக்கும் வரை புகார் கொடுத்து யார் என்பதை பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு தெரிவிக்க கூடாது என்று தணிக்கை வாரியம் பதில் அளித்தது. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டது தொடர்பான வழக்கு தற்பொழுது மதிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய சூழலில் தான் ஜனநாயகன் படக்குழு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. படத்தை ஜனவரி 9 வெளியிட முடிவு செய்தால் தனி நீதிபதி முன் முறையீடு செய்தோம். தனி நீதிபதி அனைத்து அம்சங்களையும் ஆய்வு செய்துதான் உத்தரவிட்டார். அதில் எந்த தவறும் இல்லை. படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவதாக தகவல் மட்டுமே தெரிவிக்கப்பட்டது. படத்துக்கு எதிரான புகார் என்ன என்பது எங்களுக்கு வழங்கவே இல்லை என்று வாதிடப்பட்டிருந்தது. ஒரு வாரியத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும், வாரியம் ஆய்வு செய்த பிறகு ஒப்புதல் அளிக்கும், அதன் பிறகுதான் அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்படும். தணிக்கை வாரியம் தரப்பில் வாதிடப்பட்டது சென்சார் சான்று வழங்க பின்பற்றப்படும் நடைமுறைகளை சினிமோட்டோகிராஃப் சட்ட விதிகளை மேற்கோள் காட்டி வாதிடப்பட்டது. மறு ஆய்வு குழுவானது விண்ணப்பித்த 20 நாளில் அமைக்கப்படும் ஜனநாயகன் திரைப்படம் மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இல்லாவிட்டால் படம் மறு ஆய்வு செய்யப்பட்டிருக்கும். இக்குழு சான்று வழங்க மறுத்தால் உயர்நீதிமன்றத்தை அணுகலாம் என்று தணிக்கை வாரியம் வாதிட்டிருந்தது. இந்த மறு ஆய்வு கமிட்டி படம் அனுப்பப்படுவதை எதிர்த்து தயாரிப்பு நிறுவனம் முதலில் வழக்கு தொடரவில்லை. படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்ப உள்ளது குறித்து ஜனவரி 6ஆம் தேதி வழக்கு தொடரும் போதே தயாரிப்பாளருக்கு தெரியும். ஆனால் தனி நீதிபதி மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்ப பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்தார். வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் கேட்டும் வழங்கப்படவில்லை. 14 காட்சிகளை நீக்க வேண்டும் என பட நிறுவனத்துக்கு தெரிவிக்கப்பட்டது உண்மை. இதற்கு மட்டுமே உடனடியாக தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என கோர முடியாது. மீண்டும் படத்தை பார்த்து முடிவெடுக்க கமிட்டிக்கு அதிகாரம் உள்ளது என்றும் வாதிடப்பட்டிருந்தது. ஜனநாயக படத்துக்கு தணிக்கை சான்று வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதோட இந்த வழக்கு தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் தாமதம் ஏற்படுவது தொடர்பாக வழக்கு விசாரணை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஸ்ரீவஸ்தவம் மற்றும் நீதிபதி அருள்முருகன் அமர்வில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உணவு இடைவெளிக்கு பிறகு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பதில் மனு தாக்கல் செய்ய 8 வாரங்கள் அவகாசம் வழங்காவிட்டாலும் 4 நாட்கள் வழங்கியிருக்கலாம். ரூபாய் 500 கோடி முதலீடு செய்துள்ளதாக கூறி தயாரிப்பு நிறுவனம் உடனடி நிவாரணம் கோர முடியாது என்று தணிக்கை வாரியம் வாதங்களை முன்வைத்திருக்கிறது. இந்த சூழலில் தான் ஜனநாயகன் படத்தை மறு ஆய்வுக்கான தணிக்கை வாரிய தலைவர் உத்தரவிட்டதை தயாரிப்பு நிறுவனம் எதிர்த்து வழக்கு தொடரவே இல்லை. இருப்பினும் தனி நீதிபதி அந்த உத்தரவுக்கு தடை விதித்திருந்தார் என்று தணிக்கை வாரியம் வாதங்களை முன்வைத்திருக்கிறது. சினிமோட்டோகிராபி சட்டப்படியும் விதிகளின்படியும் 72 நிமிடங்களுக்கு மேல் நீளமான படமாக இருந்தால்
தணிக்கை வாரிய தலைவர் தான் இறுதி முடிவெடுக்க வேண்டும். இந்த வழக்கில் சென்சார் போர்டு பதிலளிக்க தனி நீதிபதி குறைந்தபட்ச கால அவகாசம் வழங்கியிருக்க வேண்டும். படத்தை 9ஆம் தேதி வெளியிட முடிவு செய்துள்ளதாகவும் 500 கோடி முதலீடு செய்துள்ளதாகவும் கூறி உடனடி நிவாரணம் கோர முடியாது என்று தணிக்கை வாரியமும் தங்களுடைய தரப்பு வாதங்களை முன்வைத்திருக்கிறது. சென்சார் போர்டில் யார் படத்தை பார்த்தார்கள், சட்டப்படி படத்தை பார்த்து ஆய்வு செய்ய யாருக்கு அதிகாரம் உள்ளது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். படத்தை பார்த்து ஆய்வு செய்து ஆலோசனை வழங்க